Hi everyone, welcome to Easy Learn. So today we are going to discuss about the topic functionality of a computerized patient record. In short, CPR system அப்படின்னு சொல்லலாம். அந்த CPR systemல என்னென்ன major components இருக்கு and their roles இதெல்லாம் நம்ம discuss பண்ண போறோம். So CPR அப்படின்னாவே என்ன? It is an electronic version சொல்லலாம். இதோட electronic version அப்படின்னு பாத்தீங்கன்னா patient பத்தின medical files எல்லாம் paper based இருக்கும். So இதே electronic version இருந்ததுன்னா அது பேரு CPR அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி என்ன இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஷண்ட் பத்தின மெடிக்கல் ஹிஸ்டரி, அவங்களுக்கு எடுத்த டயக்னோசிஸ், மெடிகேஷன், லேப் டெஸ்ட் ரிசல்ட், ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ், டாக்டர் நோட்ஸ், இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே சிபிஆர்ல இருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், நர்ஸ் அண்ட் தென் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் குயிக்லி ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு யூசிங் த கம்ப்யூட்டர். So next பாத்தீங்கன்னா functionality. So CPR system உடைய functionality. So அது என்ன function base பண்ணி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it stores the patient record அப்படின்றது அதோட initial work. Next பாத்தீங்கன்னா easy information access. Like doctors ஒரு patient உடைய details instant view பண்ண முடியும். ஏதாவது check-up, emergency casesக்கு ரொம்ப helpful-ஆ இருக்கும். And also information sharing is possible. So different department, for example ஒரு patient cardiology பார்த்திருப்பாங்க. Next பாத்தீங்கன்னா இப்ப radiologist போகும்போது they can also view the information about that particular doctor உடைய நோட்ஸ் பார்க்க முடியும். சோ பேஷண்ட் உடைய ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் ஈஸியா நம்ம விஷுவலைஸ் பண்ணிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அலர்ட்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ். ஈச் டைம் டாக்டர்ஸ் நோட்ஸ் எடுத்து அந்த பேஷண்ட் பத்தின டீடைல்ஸ் போடும் போது அது அந்த பேஷண்ட்க்கு ஆல்ரெடி என்னென்ன கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் அலர்ஜிஸ் இருக்கு, எந்த டோசேஜ் லெவல் கொடுக்கணும், அதே மாதிரி எப்ப ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும், எப்ப ட்ரீட்மெண்டோட டேட் வைண்ட் அப் ஆகுது, all this information alert symbols will be given through this CPR. And also it supports the decision making. சில கேசஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும், இல்லைன்னா லைக் ட்ரெண்டியா வரக்கூடிய ஒரு டிசீஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இடத்துல லேப் ரிசல்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி ஆல்ரெடி அவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் கம்பேர் பண்ணி ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஒன்லி அத்தாரைஸ்டு பீப்புள் மட்டும் தான் நம்மளால அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் பார்க்க முடியும், எல்லாருனாலையும் பார்க்க முடியாது. ஃபைனலா டேட்டா பேக்கப் நீங்க பண்ணிக்கலாம். சோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷனாலிட்டி. சோ கமிங் டு த மேஜர் காம்பனன்ட்ஸ். சோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சிபிஆர் சிஸ்டம் அண்ட் தேர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ஏ அப்படின்ற ஒரு பேஷண்ட் என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் விசிட் பண்றாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணோனே இனிஷியலா என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஷண்டோட நேம், அவங்களோட ஏஜ், அதுக்கப்புறம் அவங்க ஹைட், வெயிட், வாட் ஆர் த டிசீஸ் அவங்களுக்கு இருக்கு, அவங்களோட பிபி லெவல்ஸ், இது எல்லாமே நோட் பண்ணிட்டு பேஷண்டோடைய ஐடென்டிஃபிகேஷன் மாடல் எல்லாமே என்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் டாக்குமெண்டேஷன் மாடல். சோ இந்த பர்டிகுலர் பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பிசிஷியன்ட்ட விசிட் பண்றதுக்கு கூட்டிட்டு போவாங்க. சோ அங்க டாக்டர்ஸ் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் மாடலை விஷுவலைஸ் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் கிட்ட பேசிட்டு அவங்களுடைய வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ், என்னென்ன சிம்டம்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத எல்லாமே லிசன் பண்ணி அந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பர் டாக்டர் நோட்ஸா அந்த சிபிஆர்ல அகைன் டாக்டர் என்டர் பண்ணிடுவாரு. சோ என்டர் பண்ணக்கு அப்புறம் சப்போஸ் இன்கேஸ் அந்த பேஷண்ட்க்கு நம்ம டெஸ்டிங் பண்ணணும், அந்த டெஸ்டிங்கோட லேப் ரிசல்ட்ஸ் வேணும், இல்ல எக்ஸ்ரே எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்றப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல லெபார்டரி அண்ட் டெஸ்ட் ரிசல்ட் மாடியூல்குள்ள போவாங்க. சோ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியாலஜி சிஸ்டம்க்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி லைக் இந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிடுவாங்க. சோ அப்ப அங்க ரேடியாலஜி சிஸ்டம் அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை ரிசீவ் பண்ணிடுவாங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பேஷண்ட் எப்போ ட்ரீட்மெண்ட் ஐ மீன் ஸ்கேன் எடுக்கணும்ன்ற ஷெட்யூல அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் இந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் திரும்பவும் அந்த டாக்டர் ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்க்கு என்னென்ன மெடிகேஷன் கொடுக்கணும், அவங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் இருக்கணும், என்ன டோசேஜ் லெவல் இருக்கணும், எது அவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும், இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனையும் லேப் டெஸ்ட் ரிசல்ட்டையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரு ஃபைனல் மாடியூல்ல என்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அண்ட் ஷெட்யூலிங். சோ அப்பாயின்மெண்ட் அண்ட் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எப்ப விசிட் பண்ணணும் அதுக்கான ஷெட்யூலிங் ப்ராசஸ் எல்லாமே த்ரூ திஸ் மாடல் we can do. So next one பாத்தீங்கன்னா பில்லிங் அண்ட் இன்சூரன்ஸ் மாடல்.
இப்ப அவங்களோட லேப் டெஸ்ட், அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரீட்மெண்ட், இந்த பில்லிங் ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணக்கப்புறம், அந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்க்கு ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைமிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கா? அது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி, நெக்ஸ்ட் அதையும் அந்த மாடியூல்ல சிபிஆர்ல அப்டேட் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம். ஸோ டாக்டர்ஸ் வந்து இந்த எல்லா ரிசல்ட்டையும் வச்சுட்டு, அவங்க வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு வந்து குயிக்கா வந்துட்டு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். லைக் இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுமா? இல்ல ட்ரீட்மெண்ட் ப்ராக்ரஸ் வந்து ஸ்லோ பண்ணுமா? அப்படின்னு சொல்லி they can easily make a decision by comparing all the data through the online method. So online சொல்லலாம், இல்லைன்னா documentation method through the computer அப்படின்னு சொல்லிக்கலாம். So ஃபைனலா பாத்தீங்கன்னா இது எல்லா டேட்டாமே ரொம்ப செக்யூரிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு டாக்டர்ஸோ இல்ல பிசிஷியன்ஸோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் இல்ல பர்டிகுலர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் மட்டுமே பேஷண்டோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாருனாலையும் கண்டிப்பா பண்ண முடியாது. So these are the major components. So ஃபைனலா அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு வந்துட்டு பேஷண்ட் வந்து கண்டினியூவா கேர் பண்ண முடியுது. எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு இப்ப பிசிஷியன் பார்க்கும்போது அவங்களுக்கு பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேதர் பண்ணிக்கலாம். இப்ப ரேடியோலஜிஸ்ட் பார்க்கும்போது எல்லா ஒரு நர்ஸ் வராங்க, ஐசியூல இருக்காங்க, அந்த பேஷண்ட் பத்தின எல்லா டீடைல்ஸுமே அவங்களும் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் மெத்தடா இருக்கு. இதனால ஹியூமன் எரர்ஸ் எல்லாம் இல்லாதனால டோட்டலாவே எரர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. எரர்ஸ் டியூ டு ட்ரக்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா டெஸ்டிங்கா இருக்கணும், அலர்ட் மெசேஜ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுது. அலர்ட் ரெடியூஸ் பண்ணுது லைக் ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்றது. சோ செக்யூரிட்டி பார்க்கும்போது எல்லாமே என்கிரிப்டட் அண்ட் ப்ரொடெக்டட் டேட்டாவா இருக்கும். சோ ரிமோட் ஆக்சஸ். சோ டாக்டர்ஸ் வந்துட்டு பிட்வீன் த ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரே ஹாஸ்பிட்டல்ல டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கேன் ஆக்சஸ் த இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ.